வாவ் மேஹுல் சார், இங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகான ரோசஸ். அதோட இந்த டைமண்ட் நெக்லஸ். என்ன சீக்ரெட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவருக்கு நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. பிடிச்சிருக்கலாம், ஆனா பைத்தியக்காரனா இருப்பான்னு நினைக்கிறேன். முதல்ல அதுல இருக்கிற நோட்டை என்னன்னு படிச்சு காட்டு. ரோமியோ என்ன சொல்லியிருக்கான்னு பாப்போம். இதுல என்ன எழுதிருக்குன்னா, என்னோட ஸ்வீட் குலாப் ஜாமுன் ஆலியாவுக்காக. இங்க இருக்க இந்த 5 கோடி ரூபாய்க்கான நெக்லஸ் நேத்து ராத்திரி தான் சிட்டி பேங்கோட விஐபி லாக்கர்ல இருந்து திருடனா. அதுவும் உனக்காக. என்ன சிட்டி பேங்க்ல இருந்து திருடுனாங்களா? ஆலியா சீக்கிரமா அதை கழட்டு. நீ ஒரு திருட்டு நெக்லஸ் போட்டிருக்க. போலீஸ் நம்மள தான் வந்து பிடிப்பாங்க, புரியுதா? ஐயோ கடவுளே, இருங்க மேஹுல் சார், அடுத்து வேற இதை எழுதியிருக்கானே. ஒருவேளை உன் பக்கத்துல இருக்க அந்த போரிங் டிடெக்டிவ் மேஹுலுக்கு நிஜமாவே அறிவு இருந்தா அப்போ என்னோட அடுத்த தேர்ட்ல இருந்து என்ன தடுக்க சொல்லு. போரிங்கா? நானா? லாஜிக்கல் ஆர்மி, இந்த ரோமியோவுக்கு எப்படி கிளாஸ் எடுக்கணும்னா இனிமே அவன் ஃப்ளவர் ஷாப்பை பார்க்க கூட பயப்படணும். இவன் என்னோட அறிவை பத்தியே பேசியிருக்கான். மேஹுல் சார், அந்த கார்டுக்கு பின்னாடி பாருங்க, அவன் ஒரு பசில வேற கொடுத்திருக்கான். அதை வச்சு அடுத்து எந்த லொகேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஆலியா, ஒரு மாஸ்டர் திருட என்னோட அறிவை பத்தியே பேசியிருக்கான். ஆனா நீ நிம்மதியா உட்காந்து பர்கர் சாப்பிட்டு இருக்க. மேஹுல் சார், வெறும் வயித்துல எல்லாம் அதிகமா யோசிக்க முடியாது. எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. நீங்க பசில பாருங்க. என்னோட ரகசிய ஃபாலோவர் கொடுத்த இந்த ரோசஸ நான் பாத்துக்கிறேன். ஃபாலோவரா? மை ஃபோர். லாஜிக்கல் ஆர்மி, இந்த ரோமியோட பசிலை சால்வ் பண்ண எனக்கு உதவி பண்ணுங்க. இந்த கார்டில் 3 லொகேஷன் இருக்கு. டைமண்ட் ஜுவல்லர்ஸ், ராயல் ஆர்ட் கேலரி, அப்புறம் சென்ட்ரல் சிட்டி பேங்க். இதுக்கான குழு இன்னைக்கு ராத்திரி நான் எங்க வருவேன்னா, அங்க கேஷும் தங்கமும் இருக்காது. அதுக்கு பதிலாக கலர்ஸ் அப்புறம் கேன்வாஷோட மேஜிக் தெரியும். லாஜிக்கல் ஆர்மி, சீக்கிரமா இது நீ வச்சு பதில் சொல்லுங்க. இந்த ரோமியோ திருட அடுத்து எங்க திருட போறான்? ஏ, பி இல்ல சி? டைம்ஸ் அப். சரியான பதில் ராயல் ஆர்ட் கேலரி. அங்க கேன்வாஸ் கலர்ஸ் வச்சு பெயிண்டிங் பண்ணலாம். அப்புறம் பெயிண்டிங்ஸ் எப்போ ஆர்ட் கேலரியில தான் இருக்கும், ஜுவல்லர்ஸ் அப்புறம் பேங்க்ல இல்ல. ஆலியா, சீக்கிரமா அந்த பர்கரை சாப்பிட்டு முடி. 12 மணிக்குள்ள நாம அங்க போய் ஆகணும். ஒரு ரோமியோட காதல் அப்புறம் அவனோட ஓவர் கான்ஃபிடன்ஸ் ரெண்டையும் குறைச்சாகணும். வா, ராயல் ஆர்ட் கேலரி போலாம். லாஜிக்கல் ஆர்மி, ஒரு பைத்தியக்கார என்னையே சேலஞ்ச் பண்ணியிருக்கான். இந்த லவ் ஸ்டோரிக்கான கிளைமேக்ஸை நாம எழுத போறோம். அப்புறம் சீக்கிரமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆலியாவோட இந்த ரோமியோவை பிடிக்க நீங்க உதவி பண்ணுங்க. ஆலியா, நம்ம ஐ ப்ரொஃபைல் திருடனை பிடிக்க வந்திருக்கோம். தியேட்டர்ல மூவி பார்க்க இல்ல. தயவு செஞ்சு இந்த சிப் சத்தத்தை நிறுத்து. சாரி மேஹுல் சார், எனக்கு ராத்திரி நேரத்துல கொஞ்சம் பசி எடுக்குமே. அப்புறம் அந்த ரோமியோ திருட அட்லீஸ்ட் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்கானே. இந்த மிஷனுக்கு முன்னாடி நீங்க என்ன டின்னருக்கு கூட கூட்டிட்டு போனதில்ல. நீங்களும் சாப்பிடுறீங்களா மேஹுல் சார்? கொஞ்சம் மூளை வேகமா ஓடும். எனக்கு அதெல்லாம் வேணாம். என் மூளை ஏற்கனவே வேகமா தான் யோசிக்கும். ஃப்ளேவர் நல்லா இருக்கு. கிரீம் அண்ட் ஆனியன். அலாம், உன்னோட ரோமியோ உள்ள போயிட்டான்னு நினைக்கிறேன். வா ஆலியா. ப்ளீஸ் ரோமியோ, உன் கதை முடிஞ்சது. விளையாட்டு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு டிடெக்டிவ். அப்புறம் ஆலியா மேடம், அப்புறம் இந்த ஸ்வீட் சர்ப்ரைஸ் உங்களுக்காக தான். ஓ நோ, அவன் ஓடிட்டானே. மேஹுல் சார், இங்க பாருங்க, அவன் ஓடிட்டான். ஆனா எனக்காக பிரீமியம் இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கான். சோ ஸ்வீட். ஸ்வீட் இல்ல, அறிவாளி அவன். பாக்ஸுக்கு பின்னாடி அவனோட கடைசி அப்புறம் பெரிய திருட்ட அவன் எழுதியிருக்கான். நான் எந்த பொருளை திருடுவேன்னா அது ப்ளூ கலர்ல இருக்கும், ஆனா வானம் இல்ல. மின்னும், ஆனா ஸ்டார் இல்ல. நேற்று ராத்திரி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு சேரிட்டி பார்ட்டியில இருந்தது. லாஜிக்கல் ஆர்மி, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ரோமியோ என்ன திருட போறாரு? ப்ளூ கார், ப்ளூ டைமண்ட் இல்ல ப்ளூ ட்ரெஸ்? சரியான பதில் ப்ளூ டைமண்ட். நாளைக்கு ராத்திரி கிராண்ட் கான்டினென்டல் ஹோட்டல்ல ஒரு விஐபி சேரிட்டி டின்னர் இருக்கு. அங்க 100 கோடிக்கான டைமண்ட் டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அலியவனோட சாக்லேட் சாப்பிட்றத நிறுத்து. நாளைக்கு ராத்திரி நம்ம அண்டர் கவர்ல பார்ட்டிக்கு போக போறோம். அலியா, சீக்கிரம் பண்ணு. விஐபி சேரிட்டி பார்ட்டி ஆரம்பிக்க போகுது. அந்த ரோமியோக்கு முன்னாடி நாம அங்க போகணும். ஒரே ஒரு
நிமிஷம் மேகுல் சார். என்ன சார், நான் எப்படி இருக்கேன்? ஏதோ ரொம்ப பெரிய பணக்காரரோட பொண்ணு மாதிரி இருக்கேனா? என்ன பார்த்து ரோமியோ இம்ப்ரெஸ் ஆவான்ல? அங்க போறது அந்த திருடனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இல்ல, அரெஸ்ட் பண்ண தான் போறோம். அப்புறம் நீ அந்த ப்ளூ டைமண்ட பத்தி மட்டும் தான் யோசிக்கணும், புரிஞ்சதா? நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க மேகுல் சார். என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் அந்த ப்ளூ டைமண்ட் தான். அப்புறம் கான்டினென்டல் ஹோட்டலோட ஸ்பெஷல் இட்டாலியன் பஃபேவும் கூட. அவங்க கொடுக்கிற திராமிசு ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். ஆலியா, நம்ம பார்ட்டிக்கு சாப்பிடறதுக்காக போகல. ஓ, லாஜிக்கல் ஆர்மி, இவங்களுக்கு புரிய வைங்க. சீக்கிரம் வந்து வண்டி எடுங்க. சார், அங்க பாத்தீங்களா சாக்லேட் ஃபவுண்டன்? எனக்கு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. ஆலியா, நம்ம இங்க வேலை செய்ய வந்திருக்கோம், சாப்பிட இல்ல. நம்ம அந்த ரோமியோவை பிடிக்கணும். மேம், நீங்க இந்த பார்ட்டியோட ரொம்ப அழகான ஒரு கெஸ்ட். இந்த ஸ்பெஷல் மேஜிக் ட்ரிங்க் உங்களுக்காக தான். தேங்க்யூ மேகுல் சார். இங்க பாருங்க, இதுல இருந்து புகை வருது. இது மேஜிக் தான். இது மேஜிக்கல் ஆலியா, சயின்ஸ். இத சப்ளிமேஷன் சொல்லுவாங்க. இந்த ட்ரிங்க்ல ட்ரை ஐஸ் இருக்கு, அது லிக்விட் ஆகாம டைரக்டா கேஸா மாறுது. ஓ நோ, இந்த வெயிட்டர் தான் ரோமியோ. உன்னோட சயின்ஸ் சரிதான். உனக்கு அந்த ப்ளூ டைமண்ட் வேணும்னா அப்போ வால்ட்டோட பாஸ்வேர்ட் சொல்லு. இந்த கிளாஸ்ல 3 லிக்விட் இருக்கும், ஆயில், வாட்டர், ஹனி. வால்ட்டோட பாஸ்வேர்ட் இந்த லிக்விட்கான நம்பர். இதுல எந்த மாலிகுல் ஸ்ட்ரைட்டா பேக் ஆயிருக்கு, அதாவது ஹையஸ்ட் டென்சிட்டி. லாஜிக்கல் ஆர்மி, இது ஃபுல்லா சயின்ஸ்க்கான கேள்வி. எந்த லிக்விட் ரொம்ப ஹெவியா இருக்கோ அதுதான் எப்பவும் கீழே இருக்கும். நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. எதோட டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும்? 1 2 3. சரியான பதில் லேயர் 3. ஹனியோட டென்சிட்டி தண்ணி அப்புறம் ஆயிலோட அதிகமா இருக்கும், அதனால தான் அது எப்பவுமே கீழே இருக்கும். அப்போ வால்ட்டோட பாஸ்வேர்ட் 3. ஆலியா, ட்ரிங்கை விடு. ரோமியோ வால்ட் கிட்ட தான் போயிருக்கான், வா போலாம். வால்ட்டோட பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிட்ட மேகுல். ஆனா அந்த லேசர் ட்ராப்பை இப்படி தாண்டுவ? இந்த லேசர்லாம் தடுத்து நிறுத்தறதுக்கான டிஆக்டிவ் சென்சார் அந்த கதவுக்கு பின்னாடி இருக்கு. உன் புல்லட் அங்க வரைக்கும் போகாது. ஐயோ கடவுளே, என்னோட பன்னீர் டிக்கா. சென்சார் கவருக்கு பின்னாடி இருக்கு. லைட் எப்பவும் ஸ்ட்ரைட்டா மட்டும் தான் டிராவல் ஆகும். இது சயின்ஸோட பேசிக் ரூல். மேகுல் சார், லைட் நேரா தான் போகும், ஆனா அத நாம உடைக்கலாம்ல. நான் சின்ன வயசுல படிச்சிருக்கேன், ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ஆலியா, அந்த விஐபி பஃபட்ல இருந்து நீ ஸ்பூனை திருடிட்டியா? அட, அது டெசர்ட்ட சாப்பிடுறதுக்காக கொண்டு வந்தேன். ஆனா இதோட சர்ஃபேஸ பாருங்களேன், கிளாஸ் மாதிரி இருக்கு. ஒருவேளை லேசர் இங்க வந்துச்சுன்னா அப்புறம் நான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி அந்த சென்சர் மேல தள்ளுவேன். குட் ஜாப் லாஜிக்கல் ஆர்மி. ஆலியாவோட ஸ்பூன் மேஜிக்கை பார்ப்போம். பர்ஃபெக்ட் ஷாட் ஆலியா, சீக்கிரமா உள்ள வா. கதை முடிஞ்சது ரோமியோ. மரியாதை அந்த டைமண்டை எங்க கிட்ட கொடு. பிராவோ டிடெக்டிவ், நீயும் என்னோட அழகான ஆலியாவும் இதை எப்படியோ ட்ராப் பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க மறந்துட்டீங்க, நான் எப்பவும் ஒரு அடி முன்னாடி இருப்பேன். மேகுல் சார், என்ன இது? இங்க பேய் பிசாசுலாம் இருக்கா என்ன? உங்களோட கன்னும் என்னோட ஸ்பூனும் எப்படி இப்படி பறந்து போச்சு? இது பேய் இல்ல ஆலியா, இது இம்மெக்யூர் மேக்னெட்டிசம். எலக்ட்ரோ மேக்னெட் எந்த மாதிரியான மேக்னெட்னா எலக்ட்ரிசிட்டியால தான் அது ஒர்க் ஆகும். இந்த சீலிங்குள்ள நிறையவே ஃபயர் காயில்ஸ் இருக்கு. ரோமியோ பட்டனை பிரஸ் பண்ணி அதுல கரண்ட் ஆன் பண்ண உடனே அது ஒரு பவர்ஃபுல் மேக்னெட்டா மாறிடும். அதுதான் எல்லா அயன் அப்புறம் மெட்டல் பொருட்களையும் தன்னை நோக்கி இழுத்துக்குச்சு. கரெக்டான பதில் சொன்னீங்க மேகுல். அதான் கன் போயிடுச்சுல்ல, இப்போ விளையாடலாமா? டைம் பாம்.
உங்களால இந்த கடைசி பஸ்ல சால்வ் பண்ண முடியலன்னா இன்னும் 7 செகண்ட்ல இந்த பாம் வெடிச்சிடும். அப்புறம் இந்த வால்ட்டோட கதவு நிரந்தரமா க்ளோஸ் ஆயிடும். அப்புறம் இங்க இருக்கிற இந்த கடைசி வழியை வச்சு அப்புறம் இந்த ஸ்வீட் குலோப் ஜாமுனை நான் டேட்டு கூட்டிட்டு போவேன். டேட்டா? ஆனா எனக்கு இட்டாலியன் சாப்பாடு பிடிக்காதே. எனக்கு நம்ம ஊர் சாப்பாடு தான் வேணும். நீ எங்கேயும் போக போறதில்ல. அப்புறம் ரோமியோ, இந்த டைமண்ட் அப்புறம் ஆலியா 2 பேரும் எனக்கு மட்டும்தான், அதாவது எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. லாஜிக்கல் ஆர்மி 60 செகண்ட்ஸ் தான் பாக்கி இருக்கு. இந்த ரோமியோவோட கடைசி கேமை நான் தான் தடுத்து நிறுத்தணும். இன்னும் 40 செகண்ட்ஸ் தான் டிடெக்டிவ். தப்பான உயர கட் பண்ணா அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் ஆலியாவை நான் இங்கிருந்து நேரா பாரிஸ் கூட்டிட்டு போயிடுவேன். அங்க இருக்கிற கிரசான் ரொம்பவே ஃபேமஸ். வா, பாரிஸோட கிரசான்ஸ் இது வரைக்கும் நான் அதை சாப்பிட்டது கூட இல்ல. ஆலியா, நம்ம பாரிஸ்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறோம். லாஜிக்கல் ஆர்மி கவனமா கேளுங்க. இந்த பாம்புக்கு மேல ஒரு நோட் இருக்கு. நான் திருட வந்தது ப்ளூ டைமண்ட். ஆனா சேஃப் ஒயருக்கான கலர் ப்ளூ இல்ல. சேஃப் ஒயர் நெருப்பு அப்புறம் டேஞ்சருக்கான கலர்ல கூட இல்ல. அப்போ லாஜிக்கல் ஆர்மி நல்லா யோசிச்சு சொல்லுங்க, இதுல எந்த ஒயரை கட் பண்ணணும்? லாஜிக்கல் ஆர்மி சீக்கிரம் யோசிச்சு சொல்லுங்க. சரியான பதில் கிரீன் ஒயர். லாஜிக் ரொம்ப சிம்பிள். முதல்லயே இந்த ப்ளூ கலர் இல்ல, அப்புறம் நெருப்புக்கான கலரும் இல்லைன்னு சொல்லியாச்சு. டேஞ்சருக்கான கலர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ரெட். அப்போ மீதி இருக்கிறது ஒண்ணுதான், கிரீன். ஏ மேஹுல் சார், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. பாரிஸ் கேன்சல். என்ன? இது எப்படி சாத்தியம்? என்னோட மாஸ்டர் பிளான் ஃபெயிலா? உன்னோட மாஸ்டர் பிளான் அப்புறம் லவ்க்கான நேரம் இப்ப முடிஞ்சிருச்சு ரோமியோ. இன்டெலிஜென்ஸ் அப்புறம் ஆலியா இந்த லாக்கு தான் சொந்தம். இப்ப கையில விலங்கு போட்டுக்கோ ரோமியோ. கேஸ் சால்வ்ட். டிடெக்டிவ் மேகுல் அண்ட் ஆலியா ராக்ஸ்.